Turn with me in your Bibles to Hebrews chapter 10 verses 35 through 39. உங்களுடைய வேத புஸ்தகத்துல எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதியை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். Hebrews chapter 10 verses 35 through 39. I'm going to read that first in English and then in Tamil. நான் இந்த வேத பகுதியை முதலாவது ஆங்கிலத்திலே வாசித்து பின்பு தமிழிலே வாசிக்க இருக்கிறேன். Hebrews chapter 10 verses 35 through 39. So do not throw away your confidence. It will be richly rewarded. You need to persevere so that when you have done the will of God, you will receive what he has promised. For in just a very little while, he who is coming will come and will not delay. But my righteous one will live by faith. And if he shrinks back, I will not be pleased with him. But when we are not of those who shrink back and are destroyed, but of those who believe and be saved. தமிழை வாசிக்கிறேன். ஒரு மிக உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு வேத பகுதி. எபிரேயர் 10வது அதிகாரம் 35லிருந்து 39 வரை. ஆகவே அதிக பலனை தரும் உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாமல் இருங்கள். நீங்கள் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் செய்யார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவான் என்றால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இருக்காது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இருக்காமல் ஆத்துமாவை காக்க விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். Today the focus is on verse number 38 and 39, verses 38 and 39. The righteous shall live by faith, because we do not belong to those who shrink back, but believe and be saved. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்களாக இருக்கிறோம் என்றால், நம்ம பின்வாங்கி போகிறவர்களாக இல்லை, விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறவர்களாக காக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்றதை பார்க்கிறோம். The righteous shall live by faith. நீதிமான்கள் விசுவாசத்தினாலே பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம். Okay, first we need to understand what this faith is. When it says the righteous shall live by faith, இந்த இடத்துல நீதிமான்கள் விசுவாசத்தினால் பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்ற அந்த வசனத்துல விசுவாசம் என்றால் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். Of course we can understand, we must understand the meaning of the word righteous too. நம்ம நீதிமான் என்ற அந்த வார்த்தைக்கும் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். The word righteous means those who are standing in right relationship with God. And the word faith means not simply believing and trusting, but it also means faithfulness. So with these two words unravel here in its meaning, I can simply say those who are standing in right relationship with God will live by being faithful to God. That's how I can translate, and it'll go very well with the context. நீங்க அதாவது நீதிமான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவரோட சரியான நிலையில நிற்கிற ஒரு நபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க விசுவாசம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? விசுவாசம் என்பது நம்ம ஆண்டவரை நம்புறேன், ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அது உண்டு, அது உள்ளடங்கி இருக்கு. பட் அது உண்டு. பட் இதனுடைய முக்கியமான அர்த்தம் என்னன்னா, ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பது, பீயிங் ஃபெய்த்ஃபுல் டு காட், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பது. ஸோ இதை ரெண்டையும் இணைச்சி நான் இதை இப்படி பேராஃப்ரேஸ் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணேன் அப்படின்னா எப்படி இருக்கும்?
கர்த்தரோடு சரியான நிலையில இருக்கிறவங்க அவர்கள் தொடர்ந்து விசுவாசம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருப்பதனாலே பிழைப்பார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இது இந்த இந்த முழு அதிகாரம் முழு புஸ்தகத்தோட ஒத்து போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. So we need to have an unshakable faith, a faith that doesn't shrink back. நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும் அப்படின்னா, அசைக்கப்பட முடியாத ஒரு விசுவாசம். அது மட்டுமல்ல, பின்வாங்கி போகாத விசுவாசமாக நம்முடைய விசுவாசம் இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். If you notice what farmers do sometimes in India, நம்முடைய நாட்டுல farmers சில வேளைகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. When every monsoon season, farmers in India plant seeds in dry soil, but they expect rain to come. இந்த மான்சூன் சீசன்ல பாத்தீங்கன்னா மழையெல்லாம் வந்திருக்காது, ஆனா ரொம்ப உலர்ந்து போன அந்த நிலத்துல தான் அவங்க விதைய போடுறாங்க. But sometimes it will be too hot, scorching heat, and they will also see the fields crack under the sun, but still they wait for rain to come. சில வேளை பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாட் ஆயிரும், அந்த நிலமே உடைஞ்சு போயிடும், இருந்தாலும் அவங்க மழை வரும் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. But when rains come, what will happen is they will bring life to the seeds that are there in the dry ground, and it will start sprouting. இந்த மழை வரும்போது பாத்தீங்கன்னா அந்த உலர்ந்து போய் இருக்கிற அந்த விதைகளுக்கெல்லாம் உயிரை கொடுத்து அதை அப்படியே முளைக்க வைக்கும். Many times in our lives, our faith is like that. You sow that in dry soil, and you are expecting rains to come. But what you see is scorching heat, and you see the fields crack under the sun. But don't ever give up your faith. The Lord will send the rains and give you a very good, bountiful harvest in time. நீங்க ஒரு சில வேளைகள்ல நம்மளுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம விதையை விதைக்கிறோம், நிச்சயமாக பலன் வரும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம், மழை வரும்னு நினைக்கிறோம், ஆனா மழை வரல. நம்ம உலர்ந்த அந்த நிலத்துல தான் போடுறோம், ஆனா ஹீட்டு அதிகமாகி, வெப்பம் அதிகமாகி பாத்தீங்கன்னா நிலமே அப்படியே உடைஞ்சு அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். சிலர் சோர்ந்து போயிடுவாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆகுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்துல மழையை கொண்டு அந்த விதைகளுக்கெல்லாம் உயிரை ஊட்டி, அவர் அந்த விதைகளை வளர வைத்து ஒரு பெரிய ஒரு வளமையான ஹார்வெஸ்ட, அறுவடையை உங்களுக்கு கொடுப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. That is why in verse number 35, if you read, it says, don't throw away your confidence. Don't throw away your confidence. ஆகவே அதிக பலனை தரும் உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாமல் இருங்கள். Your faith, your confidence, if it's persistent, it will pay off. It'll bring you greater rewards. உங்களுடைய அந்த விசுவாசம், உங்களுடைய அந்த நம்பிக்கை விட்டுவிடாமல் அப்படியே தொடர்ந்து இருக்கும் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். எனவே when you look at your confidence, you have to look at it as the confidence that brings you rewards. உங்களுக்கு அதிக பலனை கொண்டு வரும் ஒரு கான்ஃபிடன்ஸா நீங்க பாருங்க, தைரியமா பாருங்க. நீங்க சும்மா ஏதோ கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு பார்க்காதீங்க, தைரியம் சொல்லி சும்மா பார்க்காதீங்க. So this is very important. I'm going to share with you what does it mean to have a faith that does not shrink back in today's world. இன்றைக்கு நம்ம அசைக்கப்பட முடியாது, பின்வாங்காம ஒரு விசுவாசம் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நான் பார்க்க போறேன். ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன்.
The first one is the confidence we must keep. What kind of confidence we must keep? நம்ம எப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்திருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். We must have confidence or trust or faith in God which will bring rewards, which will richly bless us. நம்ம எப்படிப்பட்ட தைரியத்தை ஆண்டவர் மேல வச்சிருக்கணும் அப்படின்னா, அது தொடர்ந்து இருந்து நமக்கு ஒரு பெரிய பலனை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கான்ஃபிடன்ஸை வைத்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்ப கான்ஃபிடன்ஸ் கோஸ் வித் ரிவார்ட்ஸ் ஃபோர்சீன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஆண்டவர் பலனை தருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அதை பார்த்தே போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். When you have faith, you see the rewards that are going to come in future. நீங்க ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்கும்போது எவ்வளவு பெரிய பலன்கள் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டே நீங்க வைக்கிறீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Many times what happens is we put our faith in God, but we don't see the rewards of that faith. நம்ம ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்கிறோம், ஆனா அந்த விசுவாசத்தின் மூலமாக வருகின்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்காம போயிடுறோம். So when some people come and distract us or dissuade us from the faith that we have in God, we just give up. We shrink back. நம்ம யாராவது நம்மளை குழப்பி விட்டு விசுவாசத்தை மாத்தி விட்டாங்க அப்படின்னா, விசுவாசத்துல இருந்து விலக வச்சுட்டாங்க அப்படின்னா நாம விலகி போயிடுறோம். அதை நம்ம விசுவாசத்தை விட்டுறோம், நம்ம பின்வாங்கிடுறோம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஃபியூச்சர் ரிவார்ட்ஸ், நமக்கு என்ன மாதிரியான ரிவார்ட்ஸை ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்காம விட்டுடுறோம். அருமையானவர்களே, this confidence which is talked about here is not simply a trust which comes to us because we know God is great and all that, but this trust comes to us because we know from the context in the 10th chapter of Hebrews, this confidence comes to us because we have bold access to God through Jesus Christ. நாம இந்த இடத்துல நம்ம எப்படிப்பட்ட விசுவாசம் இது அப்படின்னு பார்த்தோம்னா, இது சும்மா நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இது இந்த 10வது அதிகாரத்துல, எபிரேயர் 10வது அதிகாரத்துல முழுமையாக வச்சு நம்ம பார்க்கும்போது, தேவனை நாம தைரியமா அண்டி சேர முடியும், நமக்கு யாரும் தேவையில்லை, எந்த மத்தியஸ்தரும் தேவையில்லை அப்படிங்கிற அந்த கருத்துல இருந்து வருகிற ஒரு கான்ஃபிடன்ஸ். So what does this confidence tell us? இந்த தைரியம் நமக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னா, this tells us God is always with us. This tells us that we can always go to God. This tells us that God cares for us. This tells us that as we call upon God, God will listen to us. This tells us that we don't need any kind of mediator to go to God. We have bold access to approach God. இது என்னத்தை சொல்றது அப்படின்னா, ஆண்டவர் நம்மோடு எப்போதுமே இருக்கிறார் என்பதை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் நாம கூப்பிடும் போது அவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிப்பார். நாம அவரை அழைக்கும் போது அவர் நம்மகிட்ட வருவாரு. அது மட்டுமல்ல, அவர் எப்போதுமே நம்மளோட இருந்து கொண்டே இருக்கிறார். நாம எந்த மத்தியஸ்தரையும் வச்சு ஆண்டவர்கிட்ட போக தேவையில்லை. நாம ஆண்டவர்கிட்ட அவருடைய பிள்ளைகளாக, அன்பின் பிள்ளைகளாக நாம போக முடியும் அப்படிங்கிறத இது காண்பிக்கிறது. அதிலிருந்து வருகின்ற விசுவாசம். அருமையானவர்களே, this morning, do not give up your faith. Come what may. என்ன வந்தாலும் சரி, உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. Imagine with me, if somebody is studying in some good engineering college. They have scored very well, and the professor is helping so much, and the final project has come, and the supervisor is helping so much, but he gives up. He suddenly feels so discouraged, and he gives up the whole thing. All the studies in the last few years will all go waste. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன்.
கடைசி வருஷத்துல கடைசி ப்ராஜெக்ட் பண்ணணும். அவருடைய ப்ரொஃபஸர் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. ப்ரொஃபஸர்கிட்ட போய் எப்போ வேணாலும் பேசலாம். அவருடைய சூப்பர்வைசர், ப்ராஜெக்ட் சூப்பர்வைசரும் அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. ஆனா திடீர்னு சோர்ந்து போயிட்டு எல்லாமே எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இது வரைக்கும் படிச்சது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது. இத்தனை வருஷம் படிச்சது எல்லாமே அவருக்கு வேஸ்ட் ஆயிருது அப்படிங்கிறத பாக்குறோம். I've seen some people who have a strong faith for a couple of years after they have come to the Lord and then they give up. சிலர்லாம் நான் பார்த்திருக்கேன், ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில வருஷங்கள் பயங்கரமா விசுவாசத்தை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க விட்டுறாங்க. Because they do not see the future rewards that Jesus will give us. In the same text says that Jesus is going to come back soon and he is not going to delay. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் தாமதிக்க மாட்டார். அவர் வரும்போது நமக்கு பலன்களை கொண்டு வருவார். நமக்கு பலன்கள் உண்டு. இந்த விசுவாசத்திற்கு பலன்கள் உண்டு என்பதை நம்ம பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. Two guys were building cathedral. ஒரு பெரிய ஆலயத்தை வந்து அவங்க 2 பேர் என்ன செஞ்சாங்க, கட்டிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கல்லா வச்சு கட்டிட்டு இருந்தாங்க. The passers-by looked at what they were doing and wondered what it was that they were building. அங்க வழிபோக்கர்கள்லாம் அதை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க யோசித்தாங்க. So one passerby came and asked one of the workers there, and this worker said, he asked, what are you doing? He said, I'm just building this wall. That's what he said. So ஒரு வழிபோக்கர் வந்து கேட்டாரு அந்த வேலை செய்யறவன்ட்ட, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா, நான் இந்த சவுத்தை நான் கட்டிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு கல்லா வச்சு கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். Okay, another passerby came and asked the other guy, hey, what are you doing? இன்னொரு வழிபோக்கன் வந்தா, அங்க அந்த கல்லெல்லாம் வச்சு கட்டிட்டு இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட கேட்டான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். He said, I'm building a beautiful cathedral. That's what he said. அவன் என்ன சொன்னான்னா, நான் ஒரு மிக அழகான ஒரு பேராலயத்தை கட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். Nobody could figure out that it was going to be a cathedral because it was only a one small wall that they were building. யாருமே அதை பார்த்து ஒரு பெரிய பேராலயம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு சின்ன ஒரு சுவரை மட்டும் தான் அவங்க கட்டி கொண்டு இருந்தார்கள். But as one guy, as he was building the wall, he just saw a wall. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த சுவத்தை கட்டிட்டு இருக்கும்போது ஒரு சுவரை தான் கட்டுகிறேன், ஒரு சின்ன சுவரை கட்டுகிறேன் அப்படிதான் அவன் யோசித்தான். But another guy, when he was building that small wall, he thought he was building a big cathedral. When he laid the bricks, he thought, I'm building a beautiful cathedral. When he put the mortar, he thought, I'm building a big, beautiful cathedral. When he was raising the wall, he thought, I'm building a big, beautiful cathedral. That's what he was thinking. அவன் வந்து கல்லை வச்ச போதும் அவன் என்ன செஞ்சான், ஒரு பெரிய அழகான ஒரு பேராலயத்தை கட்டி கொண்டிருக்கிறேன். அவன் வந்து சிமெண்ட் எல்லாம் போட்டு பூசும் போதும் நான் ஒரு பெரிய பேராலயத்தை கட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, அந்த செவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எழுப்பிக்கிட்டே இருக்கும் போதும் ஒரு பெரிய பேராலயத்தை கட்டி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே கட்டிக்கிட்டே இருக்கிறான். This is very important. If you are keeping in your mind the rewards that are going to come because of your unshakable faith in God, you will never give up faith. ஆண்டவர் மேல அசைக்கப்பட முடியாத விசுவாசத்தை நீங்க வைக்கிறதுனால வருகிற அந்த பலன்களை நீங்க மனசுல வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்க விசுவாசத்தை விடவே முடியாது. நான் விசுவாசத்தை விடவே முடியாது. நாம விசுவாசத்தை விடவே மாட்டோம். Because we do not belong to those people who shrink back. நாம பின்வாங்கி போகிறவர்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நம்ம எல்லோருமே தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள நிலை நிற்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். The second point I want to share with you is the endurance we need. Endurance we need. அந்த விடாம தொடர்ந்து இருக்கிற அந்த பொறுமை நம்ம எல்லோருக்கும் தேவை. பொறுமை நமக்கு தேவை. Verse number 36 says,
You need to persevere so that you may have done God's will. You will receive what he has promised. ஆண்டவருடைய சித்தத்தை நான் செஞ்சிட்டேன், ஆண்டவர் அவர் சொன்னதை எனக்கு தருவாரு, அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, this is what it says. நீங்கள் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. For example, look at a tea maker, somebody who makes tea, chai wala, who boils tea leaves for hours to extract perfect flavor. But if he applies shortcuts to make tea, it's not going to be good. ஒரு தேநீர் போடுறவரை நீங்க பாருங்க, டீ போடுறவரை பார்த்தீங்கன்னா, அந்த டீயை நல்லா வேக வச்சு அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் வேக வச்சு தான் அழகா அதை போடுறதை நம்ம பார்க்குறோம். ஷார்ட்கட்டா போட்டா டீயை நம்ம வாயிலே வைக்க முடியாது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாட் ஹேப்பன் இன் மலேசியா ஒன்ஸ். மலேசியாவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ஒரு நாள் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஐ வென்ட் டு ஆனந்த் பவன், அடையார் ஆனந்த் பவன் தேர் இன் மலேசியா. மலேசியாவில் அடையார் ஆனந்த் பவனுக்கு போனேன். I wanted to eat lemon rice, so I asked for it. They brought. நான் லெமன் ரைஸ் கேட்டேன், அவங்க கொண்டு வந்துட்டாங்க. When I tasted it, I could see I'm not good at cooking. But I could figure out that it was made with the mix powder, the lemon rice mix powder. So it was made with that powder. நான் குக் பண்ணுறதுலாம் பயங்கரமான ஆள்லாம் கிடையாது, குக் பண்ண அவ்வளோக்கா தெரியாது. பட் நானே அதை சாப்பிட்டு என்ன செஞ்சேன்னா, இந்த லெமன் ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த மிக்ஸ், இந்த பவுடர் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதை வச்சு தான் அவங்க அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நல்லாவே இல்லை, பார்க்க டேஸ்டே இல்லை. அது சொன்னேன், have you mixed the powder and made this? Then I asked. He said, yes. Okay, but that's not how it should be made, right? I said. He said, no. ஊர்ல எல்லாம், he thought I was a Malaysian, so he said, ஊர்ல இந்தியாவில் இப்படிதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். பிகாஸ் he was from India. அப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், நீங்க மிக்ஸ் பவுடரை போட்டு பண்ணியிருக்கீங்களா? ஆமா, மிக்ஸ் பவுடர் தான் போட்டு பண்ணியிருக்கிறேன். இப்படி பண்ணா நல்லா வராதே அப்படின்னு சொன்னேன். இல்ல ஊர்ல இந்தியாவிலலாம் நாங்க இப்படிதான் பண்ணுவோம், ரொம்ப டேஸ்டா இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். Then I told him, hello, I am also from India. I am an Indian. I know we make lemon rice at home. And he didn't even see me. He went away from there. அவன் என்னை பார்க்கவே இல்லை. அந்த வெயிட்டர் அவர் அங்கிருந்து போயிட்டார். See, he used a shortcut. They used a shortcut. But lemon rice, to properly make lemon rice, it takes time. ஆனா மிக்ஸை போட்டு பண்றோம் அப்படின்னா ஷார்ட்கட், அது எல்லா நேரத்திலும் சரியா வராது. Many times we want to use shortcuts to get something from the Lord. Sometimes you have to wait for many years to get what you have to get from the Lord. Abraham waited 25 years for Isaac. Moses endured 40 years in the desert before the deliverance of the Israelites. So we have to sometimes wait. And I want to tell you, my friends, when you wait, just keep in mind the rewards of your waiting, rewards of your patience. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சில வேளை ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆபிரகாம் 25 வருடம் ஈசாக்கை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருந்தார். மோசே 40 வருடம் பாலைவனத்துல, வனாந்தரத்துல ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாக அவர் காத்திருந்தார் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில வேளை நம்ம காத்திருக்க வேண்டும். இந்த காத்திருக்கின்ற நேரத்துல, பொறுமையோடு இருக்கின்ற நேரத்துல நம்ம மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அவர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ள எப்போதுமே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். when pressures come upon you, do not give up. அழுத்தங்கள் உங்க மேல வரும்போது நீங்க ஒரு நாளும் அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. The one who promised will do it. That's what it says. வாக்குத்தத்தம் பண்ணினவர் செய்வார். அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்ம விசுவாசத்துல வளர்வதற்கு. The third point is the promise we wait or promise we await.
நாம ஒரு பெரிய வாக்குத்தத்துக்காக நாம எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம், நாம காத்து கொண்டிருக்கிறோம். என்ன ப்ராமிஸ்? வாட் ப்ராமிஸ் இஸ் தட்? Read verse 37 in Hebrews chapter 10. 37வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் செய்யார். For in a just a little while he who is coming will come and not delay. You know, many times we have this ATM mentality. You put the card, press the buttons, money comes out. You know, everything has to happen immediately. நமக்கு சில வேளை பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் மென்டாலிட்டி இருக்கிறது. அந்த ஏடிஎம் மென்டாலிட்டி என்னன்னா, நம்ம கார்டை போட்டோமா, பட்டனை தட்டினோமா, உடனே பணம் வரணும்னு சொல்லிட்டு. பட் God has a timing for everything. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் நிச்சயமாக வருவார். People are so much obsessed with the second coming of Jesus today. இன்னைக்கு நிறைய பேர் ரெண்டாம் வருகை குறித்து பயங்கரமா அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. I see lot of false teachings and wrong interpretations of texts in the book of Revelation, Thessalonians and all that. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டிவிலையும் சரி யூடியூப்லயும் நிறைய செய்திகள் ரெண்டாம் வருகை பத்தி இருக்கிறது. நீங்க நான் நிச்சயமா சொல்ல முடியும், அடிச்சு சொல்ல முடியும். ராங் டாக்டரின்ஸ் அவங்க வந்து டீச் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, சும்மா பயத்தை தான் மூட்டுறாங்க. அப்புறம் அவங்க வேத புஸ்தகத்தை எடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் சரி, தெசலோனிக்க இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் எடுத்து கண்ணா பின்னான்னு அவங்க இஷ்டம் போல வியாக்கியானம் பண்றாங்க. அதுதான் நான் பார்க்குறேன். பட் பீப்புள் ஆல்வேஸ் வாண்ட் டு பி இன் ஃபியர். ஐ வாண்ட் டு டெல் யூ, திஸ் இஸ் த சீக்ரெட் மெனி ரிலீஜியஸ் லீடர்ஸ் யூஸ். பீப்புள் வாண்ட் டு பி இன் ஃபியர் and they want to get some alleviation to get out of fear. பீப்புள் வந்து மோஸ்ட்லி பயத்துல இருக்க விருப்பப்படுறாங்க. இதை நிறைய மத குருக்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த பயத்துல இருக்கும்போது அந்த பயத்திலிருந்து வர்றதுக்கு ஏதாவது ஒரு மெடிசின் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்ட்டு மக்கள் யோசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இது மத குருக்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக போய்விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். See, if I tell you come to church because you are part of the church, you only make the church, without you there is no church. Will you come to church? Yeah, only some people will come to church if I say like that. நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து, நீங்க சர்ச்சுக்கு வாங்க, தொடர்ந்து நீங்க சர்ச்சுக்கு வாங்க, நீங்க வந்தாதான் சர்ச்ன்றதே ஒன்று இருக்கும், நீங்க வரலன்னா சர்ச்ன்றது இருக்காது. நீங்களும் நானும் நம்ம எல்லோரும் வந்து தான் நம்ம சர்ச்ன்றதையே நம்ம உருவாக்குறோம். இது வந்து ஒரு பில்டிங்லாம் கிடையாது, அதனால நீங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா வருவீங்களா அப்படின்னா ஒரு சிலர் தான் அந்த இதோட வருவாங்க. அப்படி வரவங்க வருவாங்க. பட் இப்படி சொன்னோம்னு வச்சுங்களேன், இஃப் யூ கம் டு சர்ச் there is a special blessing for you. நீங்க சபைக்கு வந்தா உங்களுக்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. God will punish those who don't come to church. நான் வந்து ஒருத்தர் சர்ச்சுக்கு வரல, சர்ச்சுக்கு வராதவங்களை ஆண்டவர் வந்து பனிஷ் பண்ணிடுவாரு அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், மக்கள் பயப்படுவாங்க. ஆர் இஃப் ஐ கிவ் அ டெஸ்டிமனி ஆஃப் somebody didn't come to church and then they were going for a picnic and then they met with an accident because they didn't come to church and went to enjoy the big picnic somewhere. நான் இப்படி ஒரு சாட்சி சொல்றேன்னு வச்சுங்களேன், ஒருத்தவங்க வந்து பிக்னிக் போயிட்டு இருந்தாங்க, சர்ச்சுக்கு வராம கார்ல போகும்போது ஒரு விபத்து வந்துருச்சு, பாருங்க சர்ச்சுக்கு வராம போனதுனால ஆண்டவர் அடிச்சிட்டார் பாருங்க அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், மக்கள் பயப்படுவாங்க. பட் தட்ஸ் நாட் த ரைட் டீச்சிங். அது வந்து சரியான டீச்சிங் கிடையாது. I don't want to instill fear in the people so that they can be fear driven to come and do things for the Lord. அவன் பயத்தை வச்சுக்கிட்டு மக்கள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறது இல்லை. That's not the right teaching. மொதல் காரியம் என்னன்னா, அது வந்து சரியான டீச்சிங் கிடையாது. That's not what the Lord wants and that's not what the Lord is. அவர் வந்து அது வந்து சரியான ஒரு உபதேசமும் கிடையாது. ஆண்டவர் அதை விரும்புவதும் இல்லை, ஆண்டவர் அப்படிப்பட்டவரும் இல்லை. But I see, the second coming of Jesus, the message about the second coming of Jesus has become something which is fear mongering. அதாவது பயத்தை மட்டும் கொடுக்கிற ஒரு செய்தியாகவே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். Today
This message about the second coming of Jesus should motivate us to persevere in our faith. இன்னைக்கு இந்த செய்தி, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார் அப்படிங்கிற செய்தி எப்படிப்பட்ட செய்தியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இன்னும் ஆண்டவர் மேல விசுவாசத்தை வச்சிருக்கணும். அவர் சீக்கிரமா வரப்போறாரு, நம்ம ஆயத்தமா இருக்கணும் அப்படிங்கறத, நம்ம ஆயத்தமா இருப்பதற்கான ஒரு செய்தியாக இருக்க வேண்டும். இட் should be a motivation. It should be a great comfort for all of us. இது நமக்கெல்லாம் வருகிற ஒரு பெரிய ஆறுதலாக இருக்க வேண்டும், ஒரு பெரிய உற்சாகமூட்டும் வார்த்தையாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. So as we are waiting for the promise, as we are waiting for the second coming of Jesus Christ, we should not give up faith. நாம ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கும் போது நம்ம விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது என்பதை பார்க்கிறோம். One last thing I just want to share. The faith that saves us. நம்மை காக்கும் விசுவாசம், நம்மை காக்கும் விசுவாசம். If you read verses 38 and 39 in Hebrews chapter 10, it says, "My righteous one will live by faith, but we do not belong to those who shrink back, but we belong to those who believe in Jesus and be saved." நாம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, விசுவாசிக்கிறவன் நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். நாம பின்வாங்கி போகிறவர்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாம எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, ஆண்டவரை தொடர்ந்து விசுவாசித்து காக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். You tell yourself, I do not belong to the camp of those who shrink back. நான் பின்வாங்கி போகிறவர்களுடைய அந்த ஆட்கள் குரூப்ல நான் இல்லை அப்படிங்கிறத நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆண்டவரை விசுவாசித்து காக்கப்பட போறேன் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அருமையானவர்களே. ஸோ நாம இப்ப திருவிருந்துல பங்கு பெற போகிறோம். திருவிருந்துல பங்கு பெறும் போதும் நாம ஒரு காரியத்தை மனசுல வைத்துக் கொள்வோம். என்ன அப்படின்னா, we will not shrink back. நாம பின்வாங்கி போவதில்லை. நாம நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கை நிறைவேற்றுவார். I will wait and I believe with the rewards in mind. நான் விசுவாசித்துட்டே இருக்கிறேன். எப்படி அப்படின்னா, ஆண்டவர் தரப்போற பலன்களை மனசுல வச்சுக்கிட்டே நான் விசுவாசிச்சுட்டு இருக்க போறேன். I will not give up. And the Lord, I want to tell you, the Lord will do great things for you this month and in the months to come, but do not give up your faith. ஆண்டவர் இந்த மாதத்திலும் வருகிற மாதத்திலும் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். நீங்க விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க.